Good morning, students. Last class we have seen up to the wildlife and its conservation in the lesson of environmental management. I think you are clear in that portions. Today we are going to see about the soil erosion. What is soil erosion? Soil erosion அப்படின்னா மண் அரிப்பு அப்படின்னா என்ன? The top layers of soil soil தான் என்ன இருக்கும்? It contains humus and mineral salts which are vital for the growth of plants, isn't it? Removal of upper layer of soil by wind and water is called soil erosion. So upper layer of soil is removed by the water current or by the heavy wind, that is called soil erosion. So top layers soil தான் என்ன இருக்கும்? நம்மளுக்கு humus இருக்கும். That humus and mineral salts will be present in the top layer of the soil. That will be helps the plants to grow very well. So the top layer of soil will be removed by the wind or some other natural calamities, that is called soil erosion. So soil erosion causes a significant loss of humus, nutrients and decreases the fertility of the soil. So then what are the agents of soil erosion? How the soil erosions will be caused அப்படின்னா agents of soil erosion are high velocity of wind, air currents, flowing water, landslide, human activities like deforestation, farming and mining and overgrazing by cattle. ஸோ மண் அரிப்பு எதனால் ஏற்படும் அப்படின்னா ரொம்ப அதிக அளவில் காற்று வந்து இப்போ புயல் காற்றெல்லாம் வீசுது அப்படின்றாங்களே, அந்த மாதிரி புயல் காற்றெல்லாம் வீசும் பொழுது மேல் பரப்பில் இருக்கக்கூடிய மணலை எடுத்துகிட்டு போகும். அதே மாதிரி வாட்டர் கரண்ட்ஸ், ஏர் கரண்ட், அந்த வெள்ளம், ட்ரவுட், அதாவது என்னது ஃப்ளட் வந்தது அப்படின்னாவோ, அதே மாதிரி ஹியூமன் ஆக்டிவிட்டி டீஃபாரஸ்டேஷன் அப்படின்னாவே என்ன ஆகும்? டீஃபாரஸ்டேஷன் அப்படின்னக்குள்ளார ஈஸியாக வந்து அஃபாரஸ்டேஷன் மூலமாக நம்மளுக்கு வாட் ஆர் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அஃபாரஸ்டேஷன் படித்தோம் இல்லையா? ஸோ த ரூட்ஸ் ஆஃப் த பிளான்ட்ஸ் வில் பி ஹோல் த சாயில் ஃபார்ம்லி. ஸோ இஃப் டீஃபாரஸ்டேஷன் அப்படின்னு ரிமூவ் கட்டிங் ஆஃப் ட்ரீஸ் அந்த மாதிரி இருக்கும் பொழுது அது என்ன ஆகும்? அந்த டாப் லேயர் ஆஃப் த சாயில் வில் பி லூசர். ஸோ ஈஸிலி இட் வில் பி ரிமூவ்டு பை சம் அதர் நேச்சுரல் கலாமிட்டிஸ். தென் ஃபார்மிங் அண்ட் மைனிங், தென் ஓவர் கிரேசிங் பை கேட்டில்ஸ் அதிக அளவு வந்து மேய்ச்சல் ஏற்படுத்தும் பொழுது என்னாகும்? யான்ஸ் இருக்குல்ல, யான்னா என்ன? அந்த புல்வெளிகள் தான் வந்து இட் வில் பி த பெஸ்ட் மெத்தட் டு கீப் த சாயில் ஃபெர்டிலிட்டி ஆஸ் வெல் அஸ் டு அவாய்ட் தி சாயில் எரோஷன். ஸோ சாயில் எரோஷன் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த என்னது லான்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த லான் அப்படின்னா அந்த புல்வெளியெல்லாம் வளர்த்துவாங்க. ஸோ ஓவர் கிரேசிங் அப்படின்னாக்குள்ள அந்த மேலே இருக்கக்கூடிய புல்வெளிகள் எல்லாம் வந்து கட்டல்ஸ் வந்து சாப்பிட்டும் பொழுது என்ன ஆகும்? அங்கே இருக்கக்கூடிய சாயில் வந்து லூசன் ஆகி இட் வில் பி தி ரீசன் ஃபார் தி சாயில் எரோஷன். ஸோ ஹவு கேன் வி மேனேஜ் தி சாயில் எரோஷன்? மேனேஜ்மெண்ட் ஆஃப் சாயில் எரோஷன் அப்படின்னாக்குள்ள ரீடைன் வெஜிடேஷன் கவர் ஸோ தட் சாயில் இஸ் நாட் எக்ஸ்போஸ்டு. ஸோ வி ஹாவ் டு plant more trees and grasses like vegetations. Then cattle grazing should be controlled. Crop rotation and soil management improve soil organic matter. ஸோ soil erosion ஆனாலும் ஒரு சில டைம் வந்து அங்கே இருக்கக்கூடிய சாயில் வந்து ஃபெர்டைலாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கிராப் ரொட்டேஷன்ஸ், நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் கிராப் ரொட்டேஷன் அப்படின்னு ஆல்டர்னேட்டிங் ஆஃப் கல்டிவேட்டிங் த கிராப்ஸ் இஸ் கால்ட் கிராப் ரொட்டேஷன்ஸ், isn't it? ஸோ அந்த மெத்தடில் வந்து நம்ம கல்டிவேஷன் பண்ணும் பொழுதும் we can retain the soil organic matter. Then run off water should be stored in the catchment. ஸோ run off water எந்த இடத்துலலாம் அதிகளவு சாயில் எரோஷன் இருக்கிற மாதிரி இருக்கோ அந்த இடத்துல வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் பாண்டெல்லாம் வந்து மேக் பண்ணுவாங்க ஃபார் ஃபிஷ் கல்டிவேஷனுக்கெல்லாம். அந்த மாதிரி பாண்ட் இது பண்ணி அந்த ரன் ஆஃப் வாட்டர்லாம் வந்து என்ன பண்ணலாம்? ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தென் ரீஃபாரஸ்டேஷன், டெரஸிங் அண்ட் கண்டர் ஃப்ளவரிங். ஸோ டெரஸிங் அண்ட் கண்டர் ஃப்ளவரிங் அப்படின்னாக்குள்ளார ரீஃபாரஸ்டேஷன் அதெல்லாமே நம்ம ஃபாரஸ்ட்டில் படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணணும்? நம்ம வந்து நிறைய அதிக அளவு மரங்களை வளர்த்தலாம். அதே மாதிரி டெரஸ் ஃபார்மிங் அப்படின்னாக்குள்ள அந்த சரிவுகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டீ, காஃபி, தேயிலை அதெல்லாம் வந்து பயிரிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி டெரஸ் ஃபார்மிங் பண்ணுறது மூலமாகவும் என்னாகும்? அதோட வேர்கள் வந்து அந்த பிளான்ட்டோட வேர்கள் வந்து என்ன பண்ணும்? சாயிலை வந்து நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கிறனால சாயில் எரோஷன் ஏற்படாமல் தடுக்கலாம். தென் விண்ட் ஸ்பீட் கேன் பி கண்ட்ரோல்டு பை பிளான்டிங் ட்ரீஸ் இன் ஃபார்ம் ஆஃப் த ஷெல்டர் பெல்ட். ஸோ இப்போ வந்து பிளெயின் ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னா விண்ட் அதிக அளவு இருக்குது. விண்மில்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிக அளவு பிளெயின் ஏரியாவாக இருக்கிற இடத்துல தான் விண்மில் வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னா அங்கே ப்ளோ ஆகக்கூடிய விண்ட் கரண்ட் வந்து ரொம்ப ஹை ஸ்பீடில் இருக்கும். ஸோ அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? வி கேன் பிளான்ட் மோர் ட்ரீஸ் இன் த plain areas. Okay, so these are the management of soil erosion. Okay, next renewable and non-renewable sources. So renewable and non-renewable energy sources அப்படின்றது வந்து energy is an important
input for development. The expansion of possible energy resources has been directly related with the pace of agricultural and industrial development in every part of the world. Energy resources can be classified as non-renewable and renewable. Non-renewable அப்படின்னா என்னென்னா exhaustible in energy resources. Once if we are using that energy, we are not retain or regain that energy. That is non-renewable. Renewable அப்படின்னாக்குள்ளார we can get it that energy again and again. So that is called renewable energy resources. So non-renewable energy resources அப்படின்னாக்குள்ள energy obtained from sources that cannot renew themselves over a short period of time is known as non-renewable energy. இதெல்லாமே ரொம்ப ஈஸியான லெசன் தான், ஈவன் தோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ நான் ரினியூவபிள் அப்படின்னா தட் கேனாட் ரினியூ தெம்செல்வ்ஸ் ஓவர் ஏ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். இப்போ கோல் பெட்ரோல் எல்லாம் இருந்தது அப்படின்னா இட் டேக்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் டு ரீகெயின் தட். ஸோ தட் வில் பி டேக் மோர் டைம் இல்லையா, தட் இஸ் த நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ். தீஸ் ஆர் அவைலபிள் இன் லிமிட்டட் அமௌண்ட் இன் நேச்சர். ஸோ அந்த மாதிரி நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு லிமிட்டட் அமௌண்ட் மட்டும்தான் நேச்சரில் இருக்கும். தே இன்க்ளூட் coal, petroleum, natural gas and nuclear power. These conventional energy resources account for 90% of the world's production of commercial energy and nuclear power account of 10%. So, இந்த conventional energy resources அப்படின்றது என்ன அப்படின்னா நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் வந்து 90% வந்து கமர்ஷியலுக்காகவும் 10% வந்து நியூக்ளியர் பவர் அக்கௌண்ட்டுக்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. தென் இந்த நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் அப்படின்னா என்ன, ஒன்ஸ் இஃப் யூ ஆர் யூஸிங் தட் எனர்ஜி it will not renew themselves in a short period. That is non-renewable resources. Next, renewable resources அப்படின்றது. ஸோ நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ்க்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க, கோல், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ் அண்ட் நியூக்ளியர் பவர். நெக்ஸ்ட்டு ரினியூவபிள் ரிசோர்ஸஸ். ஸோ ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் அப்படின்றது என்னென்னா inexhaustible. These energy resources are available in unlimited amount in nature and they can be renewed over a short period of time. அதாவது அதிக அளவில் கிடைக்கக்கூடிய ஒரு இயற்கை வளம், அதே மாதிரி என்ன இருக்கும், ஒரு ஷார்ட் பீரியடில் வந்து இது வந்து நம்மளுக்கு திரும்பவும் கிடைக்கும். அதுதான் வந்து renewable energy resources. Inexpensive and can be harvested continuously. These comprise the vast potential of non-conventional energy resources which include biofuel, biomass energy, geothermal energy, water energy, hydroelectric energy and tidal energy, solar energy, wave energy and wind energy. ஸோ இது எல்லாமே வந்து என்னது, சோலார் எனர்ஜியெல்லாம் வந்து நம்மளுக்கு தினமுமே வந்து என்ன இருக்கும், சோலார் எனர்ஜி சூரிய ஒளியின் மூலமாக கிடைக்கக்கூடியது வந்து டெய்லியுமே நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா, அது வந்து ஸோ அதே மாதிரி ஜியோதெர்மல் எனர்ஜி, வாட்டர் எனர்ஜி எல்லாமே வந்து ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ். ஸோ ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸ் அப்படின்னா என்னது, இட் வில் பி அக்கர்ட் unlimited amount in nature and also it can be renewed over a short period of time and inexpensive and can be harvested continuously. கண்டினியூஸாக நம்மளுக்கு அதிக அளவில் இயற்கையிலேருந்து கிடைத்துட்டு இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி தான் வந்து வளங்கள் தான் வந்து ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ். இதில் வந்து நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதிலே வந்து ஃபாசில் ஃபியூயல்ஸ் அப்படின்னா என்னென்னா coal and petroleum are called natural resource, they are called the fossil fuels. Fossil fuels அப்படின்னா என்ன, புதைப்படிவ பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, புதைப்படிவ எரிபொருள். Fossil fuels are found inside the earth's crust and are energy-rich substances formed by natural process such as anaerobic decomposition of buried dead organisms over millions of years. Fossil fuel எப்படி உருவாகும் அப்படின்னா, புதைப்படிவ எரிபொருள் எப்படி உருவாகும்னா, இந்த buried dead organisms இருக்குல்ல, இட் மே பி அ பிளான்ஸ் ஆர் இட் மே பி அ பார்ட்ஸ் ஆஃப் த அனிமல்ஸ் ஆர் வாட் எவர் இட் மே பி. ஸோ பூமிக்கடியில் அதிக ஆழத்தில் இருக்கும் இல்லையா, ஆழத்தில் புதைந்து இருக்கக்கூடியது வந்து என்ன ஆகும், டீகம்போஸ் ஆகும். இன் விச் மெத்தட், anaerobic condition. Anaerobic condition அப்படின்னா என்னென்னா absence of oxygen with the help of microorganisms it will be decomposing. அதன் மூலமாக உருவாகக்கூடியது தான் வந்து என்னது, fossil fuels. அது உருவாகிறதுக்கு எவ்வளோ வருஷங்கள் ஆகும், million of years will be happened. Okay, as the accumulating sediment layer produce heat and pressure, the remains of the organisms are gradually transformed in hydrocarbons. Example, petroleum, coal and natural gas. ஸோ அந்த செடிமெண்ட் லேயராக வந்து அக்யூமுலேட் ஆக ஆக என்னாகும், அங்கேருந்து ஹீட்டும் ப்ரெஷரும் ப்ரொடியூஸ் ஆகி அங்கே வந்து என்னாகும்,
ஹைட்ரோகார்பன்ஸ் வந்து கிராஜுவலாக இட் வில் பி சேஞ்ச் ஆஸ் அ ஹைட்ரோகார்பன். ஸோ அந்த மாதிரி உருவாகக்கூடியது தான் வந்து என்னது பெட்ரோலியம், கோல் அண்ட் நேச்சுரல் கேஸ். ஸோ ஃபாசில் ஃபியூயல் அப்படின்னா என்னது பெட்ரோலியம், கோல் அண்டு நேச்சுரல் கேஸ். ஓகே, ஸோ அதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறது பெட்ரோலியமும் கோலும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. So coal and petroleum are natural resources. They are called fossil fuels as they are formed from the degradation of biomass buried deep under the earth millions of years ago. So பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி பூமியில் புதையுண்ட அந்த dead and decayed organisms வந்து anaerobic conditions வந்து it can be producing the hydrocarbons that will be called coal and petroleum. ஸோ அது வந்து என்னது நேச்சுரல் ரிசோர்ஸஸ், அது வந்து புதைப்படிவ எரிபொருள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து என்னது அப்படின்னா நேச்சுரல் ரிசோர்ஸ். இட் இஸ் அ நான் ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸ். ஏன்னா ஒரு முறை வந்து பெட்ரோலியமும் கோலும் உருவாகிறதுக்கு என்ன ஆகும், மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆகும். ஸோ இஃப் யூ ஆர் யூஸிங் கண்டினியூஸ்லி இட் வில் பி அகெயின் அது ஃபார்ம் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆகும். ஸோ தட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் அ நான் ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ். Coal is used for generation of electricity at thermal power plants. ஸோ கோல் எதுக்கு யூஸ் ஆகுது, நிலக்கரி எதுக்கு யூஸ் ஆகுது, யாராவது நெய்வேலி போயிருக்கீங்களா, அங்கே வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் பண்ணுற இடத்துக்கு பார்த்துருக்கீங்களா? ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், கோல் அந்த நிலக்கரியை தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மைன்ஸ் நிறைய இருக்கும் பாருங்க, அங்கேருந்து வெட்டி எடுக்கக்கூடிய அந்த மைன்ஸில் வந்து எலக்ட்ரிசிட்டி தெர்மல் பவர் பிளான்ட்டில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த நிலக்கரி அதிகளவு எரிக்கும் பொழுது அதிலேருந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ coal is used for generation of electricity at thermal power plants. Then petroleum, also known as crude oil, is processed in oil refineries to produce petrol and diesel, which are used to run automobiles, trucks, trains, ships and aeroplanes etc. ஸோ நம்மளுக்கு வந்து பெட்ரோலியம், நம்ம பெட்ரோல் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, எவ்ரி ஒன் வி ஹாவ் ஆன் அ வெஹிக்கிள் isn't it? ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுறோம், பெட்ரோல் டீசல்லாம் போடுறோம். ஆனால் என்ன பண்ணுவாங்க, அந்த புதைப்படிவமாக கிடைக்கக்கூடிய பெட்ரோலியம் வந்து இட் இஸ் அ க்ரூட் ஆயில். க்ரூட் ஆயில் அப்படின்னா என்ன, கச்சா எண்ணெய் அப்படின்வாங்க. அந்த க்ரூட் ஆயிலை வந்து ரீஃபைன் பண்ணுவாங்க. ரீஃபைன் சுத்தகரித்து அதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது தான் வந்து என்னது பெட்ரோலும் டீசலும். ஸோ அதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா டு ரன் ஆஃப் தி ஆட்டோமொபைல்ஸ். ஆட்டோமொபைல் எல்லாமே ரன் ஆகிறதுக்கு யூஸ் ஆகிறது பெட்ரோல் அண்ட் டீசல்ஸ். தென் கெரோசின் அண்ட் எல்பிஜி. எல்பிஜி அப்படின்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா கேஸ், அதுதான் எல்பிஜி, லிக்யூஃபைடு பெட்ரோலியம் கேஸ். கெரோசின் அப்படின்றது ஸ்டவ்வெல்லாம் எரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, கெரோசின் அப்டைன்டு ஃப்ரம் பெட்ரோலியம் இஸ் யூஸ்ட் ஆஸ் டொமஸ்டிக் ஃபியூயல் ஃபார் குக்கிங் ஃபுட். ஸோ நம்ம வீட்டில் வந்து பயன்படுத்தக்கூடியது கெரோசின் அண்டு எல்பிஜி. ஓகே, இதுவும் எதுலேருந்து கிடைக்கக்கூடிய பை ப்ராடக்ட் வந்து பெட்ரோலியம்லேருந்து கிடைக்கக்கூடியது தான். ஸோ கோல் அண்ட் பெட்ரோலியம் ஆர் நேச்சுரல் ரிசோர்ஸ், தட் இஸ் அ நான் ரினியூவபிள் ரிசோர்ஸ். பெட்ரோலியம் அப்படின்றது க்ரூட் ஆயில், கச்சா எண்ணெய் அப்படின்வாங்க. அதை வந்து ரீஃபைன் பண்ணி சுத்தகரிக்கப்பட்டு கிடைக்கக்கூடியது தான் வந்து என்னது பெட்ரோல் அண்ட் டீசல். ஓகே, த கோல் அண்ட் பெட்ரோலியம் ரிசர்வ்ஸ் கேன் கெட் எக்ஸாஸ்டட் இஃப் we continue using them at a rapid rate. The formation of this fossil fuel is a very slow process and takes very long period of time for renewal. So we must control the usage of coal and petroleum because that is a very rare material which is obtained by the natural resources. It's a non-renewable energy resources. If we use continuously in the rapid manner, so again the formation of petrol and coal will take a long period, that means the millions of years. Okay, then how to conserve the coal and petroleum reserves? எப்படி நம்ம வந்து அதை கன்சர்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, அங்கே டூயினோவில் என்ன கொடுத்துருக்காங்க பாரு, இந்தியா இஸ் த தேர்ட் லார்ஜஸ்ட் கன்சியூமர் ஆஃப் க்ரூட் ஆயில் இன் தி வேர்ல்ட் ஆஃப்டர் தி யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் சைனா. ஸோ க்ரூட் ஆயில் அப்படின்றது அந்த பெட்ரோலியமை வந்து கன்சியூம் பண்ணுறது வாங்குறதுல இந்தியா வந்து தேர்டு பிளேஸ், ஃபஸ்ட்டு 2 பிளேஸில் இருக்கக்கூடியது என்னது யுனைடெட் ஸ்டேட்ஸும் சைனாவும். ஓகே, so what are the steps has been taken for the conserve coal and petroleum resources? So why it is necessary? So necessary to conserve or save coal and petroleum resources for the future use, which can be done by reducing their consumptions. ஸோ இருக்கிற கோல் பெட்ரோல் எல்லாம் நம்மளே யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னும் ஃபர்தராக வரக்கூடிய ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்து it will be take millions of years to produce again. So they may not be used, isn't it? ஸோ அதனால் வந்து we have to கன்சர்வ் தட், பாதுகாத்து வச்சுக்கணும். அந்த பெட்ரோல் எல்லாம் வந்து அவசியமானதுக்கு மட்டும் யூஸ் பண்ணி பாதுகாத்து வச்சுக்கணும். எப்படிலாம் பாதுகாக்கலாம்? இஃப் எலக்ட்ரிசிட்டி இஸ் சேவ்ட் இட் வில் பி இன் டர்ன் ரெடியூஸ் த யூஸ் ஆஃப் coal.
ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், கோல் இஸ் யூஸ்டு டு ப்ரொடியூசிங் தி எலக்ட்ரிசிட்டி அப்படின்றோம். அப்போ நம்ம மின்சாரத்தை வந்து சிக்கனமாக பயன்படுத்தும் பொழுது யூசேஜ் ஆஃப் கோல் வில் பி ரெடியூஸ்டு. தென் யூஸிங் பைசைக்கிள் ஃபார் கவரிங் ஷார்ட் டிஸ்டன்சஸ் இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் கார், ஸ்கூட்டர் ஆர் மோட்டார் சைக்கிள். அது ஆல்ரெடி நம்ம சொல்கிறோம் இல்லையா, இப்போ பைசைக்கிளில் வர்றது வந்து ரொம்ப ரேர் ஆயிடுச்சு, isn't it? ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து தனித்தனியாக வந்து காரோ இல்லை ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸில் இருக்கிறோம். இப்போ ஒரு கடைக்கு போனோன்னா கூட நம்ம என்ன பண்ணுறோம், வீட்டில் சைக்கிள் இருந்தாலும் வண்டி தான் எடுத்துகிட்டு போகிறோம். அதே மாதிரி ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸில் போனோம் அப்படின்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணாமல் இண்டிவிஜுவலாக வந்து ஒரு கார் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணும்பொழுது இந்த கோல் அண்ட் பெட்ரோலோட தேவைகள் வந்து குறைக்கும். அதே மாதிரி என்ன பண்ணலாம், தனித்தனியாக வந்து ஒரு ஸ்கூட்ரு காரெலாம் எடுத்துகிட்டு போகாமல் பைசைக்கிள் யூஸ் பண்ணலாம். தென் யூஸிங் ப்ரெஷர் குக்கர் கேன் ரெடியூஸ் த கன்சப்ஷன் ஆஃப் kerosene and LPG while cooking food. Solar cooker and solar heaters can be used wherever possible. ஸோ ப்ரெஷர் குக்கர் அப்படின்னாக்குள்ள இப்போ நம்ம வந்து ஒரு இட் வில் பி மினிமைஸ் த யூசேஜ் ஆஃப் எல்பிஜி கேஸ் வந்து அதிகளவு செலவாகாமல் இருக்கிறதுக்கு ப்ரெஷர் குக்கரை யூஸ் பண்ணலாம். பிகாஸ் இட் இஸ் அ ஹைலி லோ கன்சப்ஷன் ஆஃப் ஹீட் இல்லையா. நம்மளுக்கு வந்து ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணும்போது அதே மாதிரி வைல் குக்கிங் டைம் வி ஷுட் கவர் த யூட்டன்சில்ஸ் வித் த லிட். ஏதாவது ஒரு தண்ணியை காய வைக்கிறோமோ இல்லை எது செஞ்சாலும் ஒரு மூடி போட்டு அதை கவர் பண்ணும்பொழுது அந்த யூசேஜ் ஆஃப் கேஸோ இல்லை கெரோசினோ வந்து ரெடியூஸ் ஆகும். தென் சோலார் குக்கர், சோலார் வாட்டர் ஹீட்டர் அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். அது வந்து என்னது, சோலார் எனர்ஜி இஸ் எ ரினியூவபிள் ரிசோர்ஸ் இல்லையா. அந்த சோலார் குக்கர், சோலார் வாட்டர் ஹீட்டர்லாம் யூஸ் பண்ணும் பொழுது எலக்ட்ரிசிட்டியோட யூசேஜ் வந்து கம்மியாகும். தென் மோட்டார் வெஹிக்கிள் ஷுட் பி டிசைன்டு வித் ஃபியூயல் எஃபிஷியன்ட் என்ஜின்ஸ் டு இன்க்ரீஸ் எஃபிஷியன்சி அண்ட் ஆல்சோ ரெடியூஸ் ஏர் பொல்யூஷன். ஸோ நம்ம மோட்டார் வெஹிக்கிள்ஸே வந்து என்னது, அதை டிசைன் பண்ணும் பொழுது ஏர் பொல்யூஷன் இல்லாமையும் அதிகளவு புகைகளை வெளியேற்றாமையும் அதே மாதிரி கன்சப்ஷன் ஆஃப் பெட்ரோல் அண்டு டீசலை வந்து கன்சப்ஷன் குறைவாக இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ தீஸ் ஆர் த ஸ்டெப்ஸ் ஹேஸ் டு பி டேக்கன் ஃபார் கன்சர்வ் த கோல் அண்ட் பெட்ரோலியம் ரிசோர்ஸஸ். ஓகே, உங்களுக்கு ஒரு கேஸ் ஸ்டடி கொடுத்துருக்காங்க பாரு. தாஜ்மஹால் is one of the 7 wonders of the world and it is located in Agra, Uttar Pradesh. It's built with white marble. The Madura Oil Refinery owned by Indian Oil Corporation present around this area produce sulfur and nitrogen oxides. The white marble became yellow due to air pollution. The government of India has set up emission standards around the monument to protect it from the damage. ஸோ நம்மளுக்கு தெரியும் இல்லையா, நம்மளோட 7 ஒண்டர்ஸில் ஒன்று வந்து தாஜ்மஹால். அந்த தாஜ்மஹால் எங்கே இருக்குது, ஆக்ராவில் உத்தரப்பிரதேஷில் இருக்குது. அது ஃபுல்லாகவே எதால் கட்டப்பட்டிருக்கு, ஒயிட் மார்பிளால். அந்த மதுரா அந்த தாஜ்மஹாலை சுற்றி வந்து ஆயில் ரீஃபைனரி இருக்குது. அதாவது ஆயில் அந்த பெட்ரோலியம் சுத்திகரிப்பு ஆலை இருக்குது. அதுலேருந்து வெளியேறக்கூடிய அந்த கேஸஸ் இருக்குது இல்லையா, சல்ஃபர் அண்ட் நைட்ரஜன் ஆக்சைடு வந்து வந்து ப்ராப்பராக வந்து டிஸ்போஸ் பண்ணாமல் அது வந்து என்ன ஆகும், ஏர் பொல்யூஷன் ஆகுது. அங்கே இருக்கக்கூடிய காற்றை மாசுபடுத்தி அந்த காற்றில் இருக்கக்கூடிய அந்த சல்ஃபரும் நைட்ரஜன் ஆக்சைடும் அந்த ஒயிட் மார்பிளில் படும்பொழுது இப்போ நாளடைவில் அது என்னவா மாறிட்டு இருக்குதோ, எல்லோ கலரில் மாறிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து நான் கன்வென்ஷனல் எனர்ஜி ரிசோர்ஸஸ். நான் கன்வென்ஷனல் எனர்ஜி ரிசோர்ஸஸ் அப்படின்னு என்னென்னா, அந்த எனர்ஜி ரிசோர்ஸஸ்க்கு இப்போ வந்து பெட்ரோலியம் கோலெல்லாம் வந்து நான் ரினியூவபிள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து என்ன ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து என்னது, நான் கன்வென்ஷனல் எனர்ஜி ரிசோர்ஸஸ். So the energy crisis has shown that for sustainable development in energy sector, we must conserve the non-renewable conventional resources from its rapid depletion and replace them by non-polluting renewable sources which are environmentally clean. ஸோ இந்த நான்-கன்வென்ஷனல் எனர்ஜி ரிசோர்ஸஸ் அப்படின்றது என்னென்னா, இந்த நான்-ரினியூவபிள் ரிசோர்ஸஸ்க்கு பதிலாக வந்து நம்ம என்விரான்மெண்ட்டை பொல்யூட் பண்ணாத மாதிரி நான் பொல்யூட்டிங்காகவும் ரினியூவபிள் ரினியூவபிள் சோர்ஸஸையும் வந்து என்ன பண்ணலாம், நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி எதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, சோலார் எனர்ஜி. அதாவது இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் ப்ரெஷர் குக்கர் அப்படின்னா என்ன பண்ணணும், கெரோசின் இல்லைனா எல்பிஜி வேணும் நம்மளுக்கு. அதுக்கு பதிலாக சோலார் குக்கர் யூஸ் பண்ணும் பொழுது வித் த ஹெல்ப் ஆஃப் சோலார் எனர்ஜி வி ஹாவ் டு டூ த குக்கிங் ஒர்க். அதே மாதிரி சோலார் வாட்டர் ஹீட்டர், நிறைய சோலார் சிஸ்டம்ஸ் இருக்குது. அதே மாதிரி இன்ஸ்டெட் ஆஃப் ப்ரொடியூசிங் எலக்ட்ரிசிட்டி வித் த ஹெல்ப் ஆஃப் கோல் we may use the windmills காற்றின் மூலமாக வந்து எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ
ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது நிறைய. அதை வந்து நம்ம செய்யும் பொழுது என்னாகும், the usage of non-renewable energy resources will be reduced. So efforts are made to develop new sources of energy which is called non-conventional sources of energy. It would provide greater initiative to local people who could assess their needs and resources and plan a strategy that could be useful to them. That's instead of solar energy. Solar energy அப்படின்றது it is one of the energy obtained from the sun. ஸோ எப்பயுமே நம்மளுக்கு வாழ்நாள் முழுவதும் கிடைக்கக்கூடிய ஒரு எனர்ஜி தான் வந்து என்னது, சோலார் எனர்ஜி. ஸோ எங்கேருந்து நம்மளுக்கு கிடைக்கும், obtained from the sun. The sun gives a vast amount of light and heat. It is only a little less than half of solar energy which falls on the atmosphere reaches the earth's surface. நம்மளோட எர்த் சர்ஃபேஸில் வந்து நம்மளுக்கு ரீச் ஆகக்கூடிய அமௌண்ட் ஆஃப் சோலார் எனர்ஜி எவ்வளோ, 47%. ஓகே, so if we could use just a small part of this energy, it will fulfill all our country's need for power. ஸோ நம்ம அந்த லைட்டு இப்போ பகல் நேரத்துலலாம் நம்ம வந்து என்ன பண்ணலாம், சன்லைட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் டியூப் லைட்ஸ் ஆர் சம்திங் எல்ஸ் we can make use of the sunlight இல்லையா. ஸோ பகல்லையுமே வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து ரொம்ப சிக்கனமாக பயன்படுத்துறது மூலமாக நம்மளுக்கு அந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் பாதுகாக்கப்படும். அதே மாதிரி இந்த சோலார் எனர்ஜியில் இருக்கக்கூடிய அந்த சோலார் ஹீட் அண்ட் எனர்ஜி, அந்த ஹீட் அண்டு லைட்டை வந்து யூஸ் பண்ணோம்னாவே கண்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லாரோட தேவைகளுமே ஃபுல்லாகிடும் அப்படின்றாங்க. சோலார் எனர்ஜி ஹாஸ் அட்வான்டேஜஸ் அண்ட் ஆல்சோ சர்டன் லிமிட்டேஷன்ஸ். ஸோ என்னென்ன டிவைஸ் இருக்குது சோலார் எனர்ஜியில் அப்படின்னா, த எனர்ஜி ஃப்ரம் த சன் கேன் பி harnessed to provide power. The various devices used for harnessing sun energy are called solar energy devices. அதாவது சோலார் எனர்ஜியை அந்த சூரிய ஒளியையோ அல்லது சூரிய வெப்பத்தையோ பயன்படுத்தி இயங்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து சோலார் எனர்ஜி டிவைசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ அந்த மாதிரி என்னென்ன சோலார் எனர்ஜி டிவைசஸ் இருக்குது, சோலார் செல்ஸ். Solar cells photovoltaic devices is made up of silicon that converts sunlight directly into electricity. சோலார் செல் அப்படின்றது என்ன அப்படின்னா, அது என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய சிலிக்கான் வந்து சன்லைட்டை டைரெக்டாக வந்து எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ணக்கூடியது. சோலார் செல்ஸ் ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி வித்தவுட் பொல்யூட்டிங் தி environment. Since it uses no fuel other than the sunlight, no harmful gases, no burning and no wastes are produced. These can be installed in remote and inaccessible areas, forest and hilly regions where setting up the power plants is expensive. ஸோ இந்த சோலார் எனர்ஜி என்ன பண்ணும் அப்படின்னா, இமீடியட்டாக அதாவது சன்லைட்டை வந்து டைரெக்டாக அப்சர்வ் பண்ணி அதை எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி சோலார் செல்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணும்பொழுது என்னாகும், நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டியோட யூசேஜ் வந்து ரொம்ப கம்மியாகும். அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டியால் உருவாகக்கூடிய அந்த பொல்யூஷனும் வந்து கண்ட்ரோல் ஆகும். இது வந்து என்னது, இட் இஸ் எ ஃபியூயல், சன்லைட்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஃபியூயல். ஹார்ம்ஃபுல் கேஸஸ் எதுவும் கிடையாது. அதே மாதிரி வேஸ்டேஜஸ் எதுவுமே ப்ரொடியூஸ் பண்ணாது. ஸோ இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் டு த செல்ஸ். ஓகே, ஸோ இது வந்து என்னென்ன எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, யூசஸ் ஆஃப் சோலார் செல்ஸ் பர் இட் கேன் பி யூஸ்டு ஃபார் ஸ்ட்ரீட் லைட்டிங், டிராஃபிக் சிக்னல்ஸ், வாட்டர் பம்பிங், பேட்ரி சார்ஜிங் சிஸ்டம் எக்ஸட்ரா. இந்த செல்லெல்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், ஸ்ட்ரீட் லைட் ஏரியா வைக்கலாம். அதே மாதிரி இப்போல்லாம் வந்து நிறைய இடத்துல வந்து சோலார் பேனல் எல்லாம் அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி ஸ்ட்ரீட் லைட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த காம்பவுண்ட்லாம் வந்து சோலார் லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா. ஸோ அது வந்து என்ன பண்ணி, இந்த சோலார் செல்ஸ் வந்து சோலார் எனர்ஜி சன்லைட்டை அப்சர்வ் பண்ணி எலக்ட்ரிக் தான் ஸ்டோர் பண்ணிக்கும். அது நைட் டைமில் வி மே யூஸ் ஆஃப் தட் லைட்ஸ். ஓகே, அதே மாதிரி இது வேறு எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம், டிராஃபிக் சிக்னலில் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வாட்டர் பம்பிங்க்கு, பேட்ரி சார்ஜிங்க்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணாங்க. தென் இட் இஸ் யூஸ்டு இன் ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட்ஸ் அண்ட் ஸ்பேஸ் ப்ராப்ஸ். இது வந்து ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட் அண்ட் ஸ்பேஸ் ப்ராப்ஸ்லேயும் இந்த சோலார் செல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. தென் ப்ரொவைட்ஸ் ரேடியோ அண்ட் டிவி டிரான்ஸ்மிஷன் டு ரிமோட் ஏரியாஸ். தென் இட் இஸ் யூஸ்டு இன் கால்குலேட்டர்ஸ், எலக்ட்ரானிக் டாய்ஸ் அண்ட் வாட்சஸ். நம்ம கால்குலேட்டரில் போடக்கூடிய செல்கள், அதே மாதிரி எலக்ட்ரானிக் டாய்ஸ் இருக்கும் இல்லையா, அதை நம்ம விளையாடுறோம் இல்லையா, ரிமோட் காரு, ரிமோட்டு என்னென்னமோ வச்சு விளையாடுறீங்க இல்லையா, அது எல்லாத்துலேயும் அந்த டாய்ஸில் இருக்கக்கூடிய செல்லுக்கு பதிலாகவே இந்த சோலார் செல்ஸை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வாட்சஸ், இது எல்லாமே யூஸ் பண்ணுறதுனால இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் எலக்ட்ரிக் எனர்ஜி obtained by the burning of coal, we make use of the solar energy. It will be convert the sunlight into the electricity. ஸோ இந்த எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுற அந்த சோலார் செல்ஸை பயன்படுத்துவதால் நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது, நேச்சுரல் ரிசர்வ்ஸ் ஆன கோல் வந்து இட் வில் பி ரீடைன் இன் இட்ஸ். ஓகே, ஸோ அது வந்து பாதுகாக்கப்படுது, கன்சர்வ் ஆகுது. நெக்ஸ்ட்டு சோலார் பேனல்.
Arrangement of many solar cells side by side connecting to each other is called solar panel. இந்த சோலார் பேனல் அப்படின்றது உங்களுக்கு டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாரு. ஒரு சில ஏரியாஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளைன் ஏரியாவில் ரொம்ப ஹாட் ஏரியாலெலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தெர்மல் பவர் பிளான்ட் இருக்கு இல்லையா, நெய்வேலியில் பார்த்தீங்க அப்படின்னா தெர்மல் பவர் பிளான்ட்டுக்கு பதிலாக பக்கத்துலேயே ஒரு ஏரியாவில் ஒரு லேண்ட் ஃபுல்லாக வந்து இந்த சோலார் பேனல் அமைச்சிருப்பாங்க. அதாவது நிறைய சோலார் செல்ஸை வந்து சைட் பை சைடாக கனெக்ட் பண்ணி அதை கனெக்ட் பண்ணி பக்கத்தில் கனெக்ட் ஆகிருக்கிறதுக்கு பேர் தான் வந்து என்னது சோலார் பேனல் அப்படின்னு பேர். த கெப்பாசிட்டி டு ப்ரொவைட் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் much increased in the solar panel, but the process of manufacturing is very expensive. ஸோ இதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எலக்ட்ரிசிட்டி வந்து ரொம்ப ஹை லெவலில் இருக்கும். ஆனால் அதோட மேனுஃபேக்சரிங் வந்து என்னது எக்ஸ்பென்சிவ் அப்படின்னாங்க. இந்த சோலார் பேனல் அமைக்கிறது வந்து ரொம்ப அதிக அளவு செலவு பண்ணி அமைக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் அதுலேருந்து வரக்கூடிய எலக்ட்ரிசிட்டி வந்து நம்மளுக்கு அதிக அளவு கிடைக்கும். ஓகே, அடுத்தது சோலார் குக்கர். சோலார் குக்கர் நம்ம வந்து வீட்டில் என்ன யூஸ் பண்ணுறோம், ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு பதிலாக வந்து சோலார் குக்கர். இட் கன்சிஸ்ட் ஆஃப் an insulated metal box or wooden box which is painted from inside so as to absorb maximum solar radiations. A thick glass sheet forms the cover over the box. The reflector is the plain mirror which is attached to the box. The food is cooked by energy radiated by the sun. ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னா இந்த சோலார் குக்கர் உங்களுக்கு டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்சுலேட்டட் மெட்டல் பாக்ஸ் ஆர் வுடன் பாக்ஸ் விச் இஸ் பெயிண்டட் ஃப்ரம் இன்சைட். அதாவது பெயிண்ட் பண்ண அந்த இன்சுலேட்டட் பாக்ஸ் மெட்டல் பாக்ஸ் இருக்கும், அது வந்து என்ன ஆகும், திக் கிளாஸ் இருக்கும். அந்த மெட்டல் பாக்ஸ் வந்து சோலார் ரேடியேஷன்ஸை அப்சர்வ் பண்ணி அதே மாதிரி அந்த கிளாஸ் சீட்டு வழியாக வந்து அந்த வெப்பத்தை நம்ம லென்ஸ் எல்லாம் வச்சு கொஞ்ச நேரம் வந்து அந்த கான்கேவ் லென்ஸு எல்லாம் கான்வெக்ஸ் லென்ஸ் எல்லாம் வச்சு இந்த சன்லைட்டை வந்து இது பண்ணி ஒரு பேப்பரை வந்து பிச்சு நிறைய பிட்ஸ் ஆஃப் பேப்பரை போட்டுட்டு கான்கேவ் லென்ஸை வந்து பண்ணோம் அப்படின்னா கான்கேவ் லென்ஸை வந்து அந்த சோலார் எனர்ஜியில் வச்சோம் அப்படின்னா அந்த ரேடியேஷன்ஸ் வந்து லென்ஸ் அப்சர்வ் பண்ணி அது ஒரு இடத்துல அந்த பேப்பர் மேலே வந்து அந்த ரேடியேஷன்ஸ் விழும்பொழுது இட் வில் பி பேர்ன். ஸோ அந்த மெத்தடில் தான் இந்த சோலார் குக்கர் இருக்கும். அந்த மிரர் வழியாக அந்த ரேடியேஷன்ஸ் வரும்பொழுது உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபுட் வந்து என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக குக் ஆகும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு சோலார் தெர்மல் பவர் பிளான்ட். In solar thermal power plants, many solar panels are used to concentrate sun rays to heat up water into steam. The steam is used to run the turbines to produce electricity. So, இந்த thermal power plantல வந்து எப்படி வந்து எலக்ட்ரிசிட்டி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஒரு டர்பைன்ஸ்னு இருக்கும். அந்த டர்பைன் அப்படின்னா என்னென்னா ஒரு லாங் வீல் இட் வில் பி ரன்னிங்கில் இருக்கும், அதுதான் வந்து டர்பைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. இந்த சோலார் தெர்மல் பவர் பிளான்ட்டில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா மெனி சோலார் பேனல்ஸ் ஆர் யூஸ்டு. அதாவது நிறைய சோலார் பேனல்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அந்த ஹீட்டில் வந்து ஹீட் அப் த வாட்டர் இன்டு ஸ்டீம். அந்த நீராவி வந்து வெளியே வரும். அந்த நீராவி வெளியே வர என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அந்த டர்பைன் வந்து என்னாகும், ரன் ஆகும், சுற்றும். அந்த மாதிரி சுற்றும் பொழுது எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா. ஸோ அட்வான்டேஜஸ் ஆஃப் சோலார் எனர்ஜி. இந்த சோலார் எனர்ஜினால் என்னென்ன அட்வான்டேஜ் அப்படின்னா இட் இஸ் அவைலபிள் இன் அப்யூண்டன்ட் இன் அவர் கண்ட்ரி அண்ட் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். நம்மளதெல்லாம் வந்து என்னது டெம்பரேட் ரீஜனில் இருக்கிறனால நம்மளுக்கு வந்து அதிக அளவு எப்பயுமே வந்து மோஸ்ட்லி 1 இயரில் வந்து 1 or 2 நம்மளுக்கு சூரிய வெளிச்சம் இல்லாத நாட்களே இல்லை. என்றைக்காவது ஒரு ஃபியூ டேஸ் ஒன்லி we are not able to see the sun. ஸோ ரிமைனிங் டேஸ் எல்லாமே நம்மளுக்கு சன்லைட் இருக்குது. it is getting free of cost also, available in abundance இல்லையா. ஸோ அதே மாதிரி free of cost. Then it is a renewable source of energy. It can be used for generating electricity or heat. இது வந்து என்னது ரினியூவபிள் ரிசோர்ஸஸ். அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ணுறதுக்கும் ஹீட் ஜெனரேட் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. இட் டஸ் நாட் காஸ் பொல்யூஷன்ஸ். ஸோ சோலார் எனர்ஜினால் நம்மளுக்கு எந்த வித பொல்யூஷனும் ஏற்படுறதில்லை. ஸோ தீஸ் ஆர் தி அட்வான்டேஜஸ் ஆஃப் சோலார் எனர்ஜி. இது எல்லாமே என்னது இட் இஸ் ஏ நான் கன்வென்ஷனல் எனர்ஜி ரிசோர்ஸஸ். இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் நான் ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ் we may obtain some non-conventional energy resources. Among that, solar energy is one of the non-conventional energy resources. So do you know a capacity of 100 liter solar heater can save up to 1100 units of electricity per year. ஸோ ஒரு 100 லிட்டர் சோலார் ஹீட்டர் வந்து எவ்வளோ சேவ் பண்ணுதான், ஒரு வருஷத்தில் 1500 யூனிட் எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்ணுதுன்னு இருக்காங்க. ஓகேவா.